குருவே சரணம். வணக்கங்க. நான் உங்கள் ஜோதிடர் கோவர்த்தன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு வந்து குரு சனி சேர்க்கை. நல்ல அமைப்பு பொருளாதார ரீதியாக வந்து முன்னேற்றம் கொடுத்துரும் குரு சனி சேர்க்கை. இப்போ வந்து அதில் வந்து ஒரு 4 கிரக சேர்க்கைகள், அதை சுருக்கமாக பார்த்துருவோம். இப்போ வந்து என்னென்னா, இப்போ குரு சனி சேர்க்கை ஒரு ராசி மண்டலத்துக்குள்ளே, ஒரு ராசி வீட்டுக்குள்ளே, ராசி மண்டலம் 12 வீட்டில் ஒரு வீட்டுக்குள்ளே மட்டும் குரு சனி சேர்ந்து ஒரே இதில் வந்து இருக்காப்புல. எவ்வளோ டிகிரி வேணாலும் வித்தியாசம் வேணாலும் இருக்கலாம். உதாரணத்துக்கு வந்து சனி வந்து 5 டிகிரியில் இருக்காப்புல, குரு வந்து 12 டிகிரியில் இருக்காப்புல. இல்லை குரு 5 டிகிரியில் இருக்காப்புல, சனி வந்து 12 டிகிரியில் இருக்காருன்னா ரெண்டுக்குள்ள வித்தியாசம் வந்து 7 டிகிரி மட்டும்தான். அப்படின்னா இதை வந்து எப்படி சொல்கிறாங்க, இப்போ ஒரு ஆளுக்கு வந்து நிறுவனத்துக்கு வேலைக்கு போகிறாரு, இது பண்ணுறாருன்னா அவங்களுக்கு வந்து 7 நாள் வித்தியாசத்தில் வந்து சம்பளம் கிடைக்கும். போன மாதம் சம்பளம் வந்து இந்த மாதம் கிடைக்கும், 7ஆம் தேதி சம்பளமாக இருக்கும். இல்லைன்னா 7 நாள் வித்தியாசத்தில் சம்பளம் கிடைக்கும். வார சம்பளமாக இருந்தால் ஒரு வார சம்பளம் பெண்டிங்கில் இருக்கும். இப்போ 15 நாளைக்கு ஒரு வாட்டி சம்பளம் கொடுக்குறாங்கன்னா 7 நாள் சம்பளம் பெண்டிங்லேயே இருக்கும். அந்த 7 நாள் பெண்டிங்கிறது தான் இந்த இடத்துல வந்து அந்த டிகிரி வித்தியாசம் வருது. ரெண்டும் ஒரே டிகிரியாக இருந்து அன்னைக்கு சாயங்காலமே சம்பளம். இதெல்லாம் பெரிய ராஜயோகம். அந்த மாதிரி ஒரு குடுப்பனை வந்து நிறைய பேருக்கு இருக்காது, ஒரு சில ஆளுகளுக்கு இருக்கும். சனி டிகிரி ஒரே இதில் இருக்கும், ஒரே டிகிரியில் இருக்கும். அப்போ அவங்களுக்குலாம் உடனுக்குடனே சம்பளம், ஆன் தி ஸ்பாட்லேயே சம்பளம், அந்த மாதிரிலாம் ஈஸியாக கிடைக்கும். சரிங்க சார். இப்போ வந்து என்னென்னா இது பார்த்துட்டோம். இப்போ அடுத்த ஒரு அமைப்பு சமசப்தமாக பார்வை. அப்படின்னா இப்போ வந்து என்னென்னா, குரு வந்து கடகத்தில் இருக்காப்புல, குரு வந்து கடகத்தில் இருக்காப்புல, சனி வந்து மகரத்தில் இருக்காப்புல, ரெண்டும் சமசப்தமாக பார்த்துட்ருக்கு. அப்படின்னா இது வந்து எப்படி இருந்தாலும் வந்து சம்பளத்தை கொடுத்துரும். ஆனால் கொஞ்சம் பெண்டிங் வச்சு கொடுக்கும், கொஞ்சம் காலதாமதமாக ஆகும். 1991 பிறந்தவங்க இதே அமைப்பு வரும். இதே அமைப்பில் வந்து இது வந்து இருக்கும். இப்போ இவங்களுக்கு வந்து எப்படி இருக்கும்னா, இவங்களுக்கு வந்து சம்பளம் வர்றதா இருந்தால் கொஞ்சம் லேட்டாகி தான் வரும். 1 மாதமோ 2 மாதம் பெண்டிங் ஆகி தான் வரும். ஆனால் ரெகுலராக வந்துடும், ரெகுலராக அந்த சம்பளம் வந்துடும். ஏன்னா வந்து குருவும் சனியை பார்த்துட்டாப்புல, சனியும் குருவை பார்த்துட்டாப்புல, சமசப்தமமாக இருக்கனால வந்து இவங்களுக்கு எப்படி இருந்தாலும் சம்பளம் வந்துடும் சார். இவங்களுக்கு கவலையே இல்லை. இவங்க வந்து சின்ன லெவலில் மம்பட்டியால் வேலையை பண்ணாலும் சரி, நிமிந்தால் வேலையை பண்ணாலும் சரி, சித்தால் வேலையை பண்ணாலும் சரி, தோட்டத்தில் போய் துறவு பண்ணாலும் சரி, இது பண்ணாலும் இவங்களுக்கு உறுதியாக வந்துடும். ஈவன் மாடு வச்சு மேய்ச்சா கூட வந்து அந்த பேமெண்ட் வந்து வந்துடும். அந்த மாதிரி ஒரு அமைப்பு. ஆனால் கொஞ்சம் பெண்டிங் வச்சு தான் வரணும். அந்த மாதிரி 1 மாதம் 2 மாதம் அந்த மாதிரி மாறும். இவங்களுக்கு வந்து இந்த 2 கிரக சேர்க்கை ஒரே வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய குரு சனி சேர்க்கைக்கும் சமசத்தமாக பார்க்கக்கூடிய இவங்களுக்கு வந்து என்னென்னா, இவங்களுக்கு கால நிர்ணயம் கிடையாது, இது கிடையாது. இவங்களுக்கு வந்து எப்போ வேணாலும் வந்து அந்த பணம் வந்துகிட்டே இருக்கும். இவங்க உழைச்சிட்டா போதும், இவங்களுக்கு உறுதியாக பணம் வந்துடும். இவங்களுக்கு வந்து ரொம்ப வித்தியாசம் வந்துடாது, உறுதியாக வந்துடும். இவங்களுக்கு வந்து எந்த ஒரு தசாபுத்தியெல்லாம் தேவையில்லை இந்த இடத்துல. அதுதான் வந்து சூட்சும. இதெல்லாம் வந்து பெரிய அமைப்பு. இப்போ இன்னொரு அமைப்பு பார்ப்போம். 3வது அமைப்பு வந்து என்னன்னா, சனி வந்து குருவை பார்க்குறாப்புல, குரு சனி பார்க்கல. அப்படின்னா என்ன, பணம் வந்து வேலைக்காரனை பார்க்கல, அதுதான் அதோட அர்த்தம். அப்படின்னா அந்த பணம் வந்து வேலைக்காரரை வந்து சேரவே சேராது. வேலைக்காரர் பெண்டிங்கில் இருக்கும். நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம், ஏகப்பட்ட சம்பளம் பெண்டிங்கு இது பண்ணுங்கன்னு. எனக்கு தெரிஞ்ச என்னோட கிளைண்டில் வந்து ஒரு 2-3 பேருக்கு இந்த அனுபவம் இருக்குது. 6 மாதம் சம்பளம் பெண்டிங்கு, 2 வருஷம் சம்பளம் பெண்டிங்கு. அந்த 2 வருஷம் சம்பளம் பெண்டிங்கிறது எவ்வளோ லட்சம் சொல்கிறாப்லையா, அந்த மாதிரி அமௌண்ட் பெண்டிங்கில் இருக்கும். அது கடன் கொடுக்கல, சம்பளம் பெண்டிங்கு. வர வேண்டிய சம்பளம் வந்து அவ்வளோ சம்பளம் இருக்குமா. இதுக்காண்டியே வந்து விசா வந்து இது பண்ணிட்டு அங்கேயே வந்து சொந்தக்காரங்க இது மூலமாக ஆதரவு மூலமாக அங்கேயே இருந்து சர்வே பண்ணிட்டு இருக்காப்புல. அங்கே கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்காங்க. அந்த மாதிரி லேபர் கோர்ட்டில் வந்து கேஸ் போட்டு அந்த சம்பளத்தை 2 வருஷம் சம்பளத்தை வாங்குவாங்க. இவங்களுக்குலாம் வந்து எப்போ விடிவு வேலை வரும்னா, கோச்சாரத்தில் சனி வந்து குருவை பார்க்கணும், இல்லைன்னா குரு சனியை பார்க்கணும். அந்த கான்செப்ட் படி, அதாவது பிறப்பு கால சனி மேலே கோச்சார குரு வந்து பார்க்கணும், இல்லை அது மேலே போகலாம். கோச்சார குரு மேலே இது பிறப்பு கால குரு மேலே கோச்சார சனி வந்து பார்க்கலாம், போகலாம். அப்படின்னா அந்த சம்பளம் பெண்டிங் வந்து வந்துடும். அதுதான் ரொம்ப பெண்டிங்காகவே வரும். எப்படி இருந்தாலும் வந்து வந்துடும் சார். எப்படி இருந்தாலும் அதிகபட்சம் வந்து வந்துடும். ரொம்பலாம் வித்தியாசம்லாம் வராது. அதிகபட்சம் ரொம்ப லாங் டியூரேஷன் எடுத்துன்னா 5 வருஷம். 5 வருஷத்துக்குள்ளே இருந்தாலும் எப்படி இருந்தாலும் குரு வந்து சனியை பார்த்துருவாப்புல சார். எப்படி இருந்தாலும் பிறப்பு கால இது நான் சொல்கிறது அதிகபட்சம், மெஜாரிட்டியான இதில். குறைஞ்சபட்சம் வந்து 1 வருஷம்ல இருக்குது. 1 வருஷத்துலேயே சம்பளம் பெண்டிங்லாம் வந்து மொத்தம் வந்துடும். இது வந்து இவங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான். இன்னொரு விஷயம் சொல்கிறேன், 4வது பாயிண்ட்டு. இவர் தான் இருக்கிறதுலே மிக ரொம்ப அதிர்ஷ்டசாலி. இவரை தேடி பணம் வந்துடும். எப்படின்னா,
இப்போ வந்து குரு வந்து சனியை பார்க்குறாப்புல, சனி குருவை பார்க்கல அப்படின்னா என்ன அர்த்தம்னா இவருக்கு பணம் ஈஸியாக கிடைச்சிடும், இவர் வேலைக்கு போக மாட்டாப்புல. அந்த மாதிரி ஒரு அமைப்பு இது. எப்படின்னா இந்த வீடு கட்டுறவங்களெல்லாம் மொத்தம் பார்த்தீங்கன்னா, நான் தனியாக எடுத்து பண்ணிக்கிறேன், நான் தனியாக கட்டிக்கிறேன், எனக்கு கான்ட்ராக்டர்லாம் தேவையில்லை, நான் டெய்லி கூலிகளுக்கு ஆள் வேலைக்கு வச்சு நான் பார்த்து வீட்டுக்கு ஏற்றி கட்டிடுறேன் அப்படின்னு சொல்லி சில பேர் வந்து புச்சாலித்தனமாக இது பண்ணுறேன்னு சொல்லிட்டு இப்படி தான் காசை ஏமாறுறது. அந்த முதலாளிக்கு வந்து இந்த அமைப்பு கிடையாது, அவர்கிட்ட வரக்கூடிய வேலைக்காரருக்கு இந்த அமைப்பு. இவர் போய் காலையில் போய் இவரே வண்டியில் போய் ராஜா கண்ணு பட்டுக்குட்டி அப்படின்னு சொல்லி இது பண்ணி இவருக்கு பணம் வந்து கொடுத்து பல்லு விலைக்கு விட்டு சாப்பாடு வாங்கி கொடுத்து டீ வாங்கி கொடுத்து இவர் வந்து அந்த வேலையை கூட்டு வருவாப்புல. அவரு சோம்பல் பண்ணிட்டு இது பண்ணிட்டு முதலாளி சங்கல் எடுங்கன்னு முதலாளியை வேலை சொல்லிட்டு இவரு சும்மா இருப்பாப்புல. பேருக்கு வந்து இருக்க மாதிரி இருக்கும். இப்போ வந்து இது சரியான அமைப்புங்க. இந்த மாதிரிலாம் யாரு பெரிய ராஜயோகம், இந்த மாதிரி அமைப்புலாம் பெரிய ராஜயோகம். இவங்களெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சினிமா நட்சத்திரங்கள் பார்த்துருப்போம். கட்டுக்கட்டாக பணம் வந்து கொடுப்பான். 18 படத்துக்கு புக்கிங் பண்ணிக்க, 10 படத்துக்கு புக்கிங் பண்ணிக்க, அட்வான்ஸ் பணம் அவ்வளோ பணம் வந்திருக்கும், எவ்வளோ கோடி வந்து சேர்ந்துருக்குமா, அவ்வளோ பணம் வச்சுருப்பாங்களாம். ஆனால் இவர் இன்னும் உழைக்கிறதுக்கு முன்னாடியே வரக்கூடிய பணம், அட்வான்ஸுங்கிற பணம் வந்து வருது. அந்த அளவுக்கு ராஜயோகத்தை கொடுக்குறது. இவங்களுக்குலாம் வந்து தசாபுத்தியில வந்து எப்படி இருந்தாலும் வந்து கோச்சார தசாபுத்தியும் சப்போர்ட்லாம் பண்ணிச்சுன்னா நல்லா காசு பார்த்துருவாங்க சார். இது ரொம்ப சரியான ஒரு அமைப்பு, சூப்பர் அமைப்பு இந்த அமைப்புலாம். இந்த மாதிரி வந்து குரு சனி சேர்க்கையில வந்து வெறும் வந்து சம்பள பணமும் வேலையை மட்டும்தான் வச்சு பார்த்துருக்கோம். இன்னும் எவ்வளோ விஷயங்கள் இருக்கு. சனி காரத்துவங்கள் நிறைய உண்டு, குரு காரத்துவங்கள் நிறைய உண்டு. இதுல வந்து ஒவ்வொரு இதுக்குமே வந்து ஒவ்வொரு காரத்தும் ஒவ்வொரு பிளானிங், ஒவ்வொரு எக்ஸிக்யூட்டிவ் இருக்கு. இவ்வளோ விஷயங்கள் இருக்கு சார். இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் வந்து பின்வர நாட்கள் வந்து ஒவ்வொரு வீடியோவா எடுத்து போடுவோம். மிக்க நன்றி. மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம். மிக்க நன்றி. வணக்கம்.